தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நேற்று தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தற்போது தமிழக அரசின் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக உருவெடுத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டு என பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு தமிழக அரசியல் வட்டாரங்களில் விவாத பொருளாக எரிமலை போல் வெடித்துள்ளது. தமிழக திருநாளான பொங்கல் பண்டிகையை தமிழ் புத்தாண்டு என அழைத்தவர் திமுகவைச் சேர்ந்த கருணாநிதி ஆவார். அவர் கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சட்டத்தை அன்றைய முதல்வர் கருணாநிதி இயற்றினார். அதன்படி சித்திரை முதல் தேதியிலிருந்து தை முதல் தேதி தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படும் என ஒரு புதிய சட்டத்தை இயற்றினார். இந்த சட்ட திருத்தத்தை அப்போது எதிர்க்கட்சியாகி இருந்த அதிமுக கடுமையாக எதிர்த்தது. இதையடுத்து 2011ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைந்ததை அடுத்து தமிழ் புத்தாண்டு தேதியை மீண்டும் சித்திரை முதல் தேதிக்கு மாற்றி ஜெயலலிதா புதிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதையடுத்து அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் இந்த சர்ச்சை மீண்டும் எழாமல் இருந்தது. இந்த நிலையில் நடிகர் விஜயின் இந்த பதிவிற்கு பிஜேபியை சேர்ந்த சிலர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.